வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மேனேஜ்மெண்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அல்லது மார்க்கெட்டிங் அல்லது ஃபைனான்ஸ். இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி அல்லது எம்இ அல்லது எம்சிஏ அல்லது எம்பிஏ முடிச்சிருக்கணும். இதுலையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ரோக்ராமிங் ஆர் பைத்தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், பயோடேட்டா அண்ட் மெஷின் லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இது ரெண்டுலேயுமே ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் 4 வேகன்சி மொத்தமாக. அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஜினியரிங். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்இ அல்லது எம்டெக் முடிச்சிருக்கணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது 4வது போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டெக்ஸ்டைல். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் எம்இ அல்லது எம்டெக் அல்லது எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். எந்த ஃபீல்டுலன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் டிசைனிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ், ஃபேஷன், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, ஃபைபர் சயின்ஸ். அடுத்தது 5வது போஸ்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் நெட்டு, ஸ்லெட்டு, செட்டு இதில் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது 6வது போஸ்ட் ஜூனியர் இன்ஜினியர் சிவில். இதுக்கு நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்கில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். இது எல்லாத்துலேயுமே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டெக்ஸ்டைலில் மட்டும் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறத மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்கள் ரூ. 600 இந்த டைரக்டர் எஸ்விபிஎஸ்டிஎம்க்கு டிடி எடுத்து அனுப்பணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நெஃப்ட் பேங்க் வழியாக அனுப்பலாம். அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் அண்ட் எஸ்பிஐ அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டேட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10/6/2024 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு டிடி எடுத்து அனுப்பினா மட்டும் பத்தாது. அதை நீங்கள் ஆஃப்லைனில் ஹார்ட் காப்பியாவோ இல்லை ஆன்லைனில் சாஃப்ட் காப்பியாவோ அப்லோட் பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி கரெக்டாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் எடுத்த டிடியையும் அட்டாச் பண்ணி உங்களுக்கு தேவையான நீங்கள் வைக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்பினாலும் சரி, இல்லை வெப்சைட் வழியாக அவங்களுக்கு அப்லோட் பண்ணாலும் சரி. வெப்சைட் கொடுத்துருக்காங்க recruitment@svpitm.ac.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேனேஜ்மெண்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவசியம் இல்லை. என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங் அல்லது இண்டஸ்ட்ரி அல்லது ரிசர்ச் சைடு வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. நீங்கள் 45 வயசுக்கு அதிகமாக இருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.